நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. தாவேக்கா என்னென்னலாம் பண்ணுச்சோ, என்னென்ன ஆட்டமெல்லாம் ஆடிச்சோ, எத்தனை பேர் தாவேக்காக்காக இன்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீப்பர்ஸ் எல்லாவே இருக்கிறாங்க நிறைய பேர் மக்கள். இப்போ கூட போய் திமுக காரன் ஏரியால கேட்கறான், யோ கடைசியா வரேன் உண்மையை சொல்லு, நீ யாரு போட்டு எனக்கு தானே போட்டேன். ஐயோ ஒருத்தர் அழுதுருக்கா சார் அந்த மாதிரி. நக்கீரன் கோபால் நேற்று கூட கலைஞர் அவரோட பர்த்டேக்கு வந்து ஸ்டேஜில் அழுதுருக்காரு. இந்த மாதிரி கூட இருக்கவனே ஓட்டு போட்டுட்டு போடுறது 10 பேர்ல 9 பேர் வந்து தாவேக்காவே ஓட்டு போட்டுன்னு அழுதுருந்தாரு. முன்னாடியே ஒரு யூடியூப் வீடியோவில் அழுதுருந்தாரு, நேற்றும் அழுதுருக்காரு சேர்த்து. இந்த மேடையில இந்த நேரத்துல வந்து நான் இல்ல இங்க வந்து ஒத்துக்க முடியல, ஏத்துக்கிற மாட்டேங்குது மனசு. ஏத்துக்க வார்த்தைக்கு வார்த்தை அந்த தொண்டை கம்முது அப்படியே. இந்த தொண்டையை அன்னைக்கு கொஞ்சம் சரி பண்ணி ஒழுங்கா வச்சுக்கிட்டு இருந்ததுன்னா இன்னைக்கு கம்மி இருக்குமா? அப்படி அன்னைக்கு கும்முன்னு இன்னைக்கு கம்முன்னு கிடக்குறீங்க. அது மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. பட் ஆனா இதெல்லாம் சும்மா இங்க இதோட நிக்காது. சும்மா வரடா திமுக காரன் இந்த இடத்துக்கு அப்படின்னு எங்க அண்ணன் டிஆர்பி ராஜா சொன்னது. ஜென்சி மீட்டப் நடந்தது இன்னொரு ஜோக்கு. ஜென்சி மீட்டப்ல அந்த ஒரு 6 பேர் மேல உட்காந்துருந்தாங்க. இப்ப அந்த 6 பேரை பத்தி டேட்டா விட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். ஆமா ஆமா பார்த்தேன் எல்லாரும் டேட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. 6 பேருமே பாத்தீங்க அப்படின்னா 30+. ஓ அதுல வந்து ஒரு 2 பேரோ 3 பேர் வந்து 26 27+ ஆமா. இதுல எவனுமே ஜென்சியே கிடையாதுரா. அதுல ஒருத்தங்களுக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. அதுல அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த வயசுல ஒரு குழந்தை இருக்கு, இந்த வயசுல ஒரு பாப்பா இருக்கு. மேல இருந்தது அவங்கதான் சார் சின்ன பசங்க, கீழே இருக்கவங்க எல்லாம் அதோட ஏஜ் அதிகமா இருக்காங்க. அப்ப ஜென்சியே யாருமே இல்லையா? அவங்க அந்த லேடிக்கு இந்த வயசுல ஒரு பாப்பா, இந்த வயசுல வந்து ஒரு 7 வயசுல வந்து ஒரு பொண்ணு. பொண்ணுக்கே ஒரு 5 6 அப்போ ஆமா அப்படியே இருக்கும். ஆமா 7 வயசுல ஒரு பொண்ணு, 7 வயசு. இது ஒரு இன்னும் பாத்துக்கோங்க, 7 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றவங்க இப்ப ஜென்சி டிஎம்கே மீட்டப்ல வந்துட்டு டை அடிச்சுட்டு வந்து நின்றுக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. கூட இருக்கிறதுமே பாத்தீங்கன்னா அப்படிதான் ஒருத்தர் கண்ணாடி போட்டுனே சுத்தி இருப்பாப்ல தம்பி ஒருத்தர். ஆனா இங்க கொஞ்சம் கிரே ஹேர் இருந்துச்சு. ஆமா ஆமா இங்க மட்டும் இப்படி கிரே அப்படியே சுத்தி இருப்பாப்ல. அந்த கண்ணாடியை கழட்டவே மாட்டாரு. நேத்துலாம் போய் உங்க உதயநிதி அவர்களை பாத்துருக்காங்க நேர்ல. எல்லாம் அந்த ஜென்சி மீட்டப்ல யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்கள உதயநிதி பாத்துட்டு. ஓ இந்த மாதிரி ஒன்னு நடந்திருக்கு, ஓ நல்லா இருக்கு, அருமையா இருக்கே, இதெல்லாம் பண்ணீங்களா? அந்த ஃப்ரேம் எல்லாம் ஏதோ பண்ணி எல்லாரும் கையெழுத்து போட்டுருக்காங்க. அந்த கையெழுத்து வந்து ஓஹோ சரி ரைட் அப்படின்னு பாக்குறாரு. ஆமா இந்த நடந்துச்சு உங்க அறிவாலயத்துலலாம் நடந்துச்சு இந்த மீட்டிங். ஆமா நினைச்சிருந்தா போயிருந்திருக்கலாம். அன்னைக்கு போகாம இன்னைக்கு என்னமோ வந்துட்டு அனுப்பி விட்டதே நீங்க தான். மைசூர்ல இருந்திருப்பாரு. அதான் அனுப்பி விட்டதே இவங்க தானே. அன்னைக்கு இந்த மீட்டப் என்னமோ வந்து ரொம்ப ஆர்கானிக்கா நடந்த மாதிரி. இவங்களுக்கு இடமே கிடைக்கலையா, எங்கேயும் மண்டபமே கிடைக்கலையா, போலீஸுங்க அனுமதி கிடைக்கலையா, ஸ்டேஷனா ஏறி இறங்கிட்டு இருக்காங்க பல பேர். எந்த ஸ்டேஷன்லங்க வந்து உங்கள்கிட்ட கேட்டாங்க, எந்த ஸ்டேஷனை கேட்டாலும் தமிழ் சென்னை முழுக்க எங்களுடைய ஸ்டேஷன்ல இந்த மாதிரி ஒரு கேள்வியே வரலங்க, இப்படி ஒரு பெட்டிஷனே வரலங்க, ஒருத்தர் எழுதியே கொடுக்கலங்க, ஏய் பச்சை கிளிங்கிற பேரே இதுல என்னடா அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு லெட்டரே வரலையாம். யாரை கேட்ட மெசேஜாவது பண்ணாங்க, வாட்ஸ்அப் பண்ணாங்களாங்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரும். சார் அப்படி ஒரு மீட்டிங் நடக்கிறதா என்கிட்ட கேட்கவே இல்லை சார் அப்படின்றாங்க ஒவ்வொருத்தவங்க. அப்ப போலீஸுங்க எப்படி சொல்றாங்க, சரி மண்டபமா ஏறி இறங்கிடலாம். அடுத்து தாவே கலந்து இறங்கிருக்கிறாங்களாமா கூட்டம். தாவேக்காரங்க மண்டபமா போக ஆரம்பிச்சிட்டாங்களாமா. எந்த மண்டபத்துல தாண்டா நீங்க கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க? யாரு வந்து இவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னா, ஒவ்வொரு மண்டபம், ஹாலு, மினி ஹாலு, பார்ட்டி ஹாலு எல்லாத்தையும் சமுதாய கூடத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லா இடத்தையும் இறங்கிடுறாங்க. யாரா கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க? ஐயா அப்படி ஒருத்தன் வரவே இல்லையா எங்க கிட்ட. ஏன் அப்படின்னா இது வந்து திமுகவுடைய கட்சியிலிருந்து இளைஞர் அணியிலிருந்து அவங்க நடத்தின ஒரு பொதுக்கூட்டம், அவங்க நடத்தின ஒரு கட்சி மீட்டிங் அப்படி சொல்லுங்க. டிஎம்கே ஜென்சி மீட்டப் ஒரு கிடையாது, இது ஒரு கட்சி மீட்டிங்கு அப்படி சொல்லுங்க. ரைட்டுங்களா? இந்த கட்சி மீட்டிங்ல வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு நாள் வந்து என்ன கொஞ்சம் வயசாயிடுச்சு, ரொம்ப வயசுலாம் கிடையாது, ஒரு 35 40 மினிமம் ஸ்டார்டிங் ஏஜ். வழக்கமா எப்படி வந்து ஆமா வழக்கமா எப்படி வந்து ஒரு இது இருக்குமோ, திமுகவுடைய ஒரு கட்சியும் அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஆட்சி அமைச்சாங்கன்னா அவங்களுடைய எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி இந்த இது மினிமம் 35 40+ வந்து இது இருக்கும். கொஞ்சம் அதோட ஒரு 10 வருஷம் கம்மின்னு வச்சுக்கோங்களேன். அதுல 40க்கு மேல இருக்கும், 45க்கு மேல இருக்கும். இதுல ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 35 இருந்திருக்கு, 32 இருந்துருக்கு. ஒரு தப்பி தவறி தெரியாம உள்ள வந்து ஒரு 5-6 பேர் வந்துட்டு இந்த ஒரு 27 26 இருந்துக்கிறாங்க. 25க்கு கீழே ஒரு பயம் கிடையாது, ஒரு பயம் கிடையாது. இதுல அவங்களே க்ளோஸ் அப் ஷாட் வேற ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப ஒவ்வொருமே அது வந்து ஒரு டீசர் மாதிரி ரெடி பண்ணி அந்த வீடியோ நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இது எவ்வளவு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல எங்க போறதுன்னு தெரியல. இப்போ எங்களுக்கு கடைசியா ஒரு இடம் கிடைச்சிருக்குது, கடைசியா இப்போ நாங்கள் இங்கே போறோம், கடைசியா அண்ணா அறிவாலயத்தை எடுக்க போலான்னு முடிவு பண்ணிருக்கிறோம். சொல்ல வேண்டியதானே? எதுக்கு சொல்லல? கடைசியா அறிவாலயம் தாங்க போறோம், சொல்லவே இல்லை.
கடைசியா ஒரு இடம் கிடைச்சிருக்கு, நாங்க அங்க போறோம், இப்போ அங்கதான் முடிவாகிற மாதிரி இருக்குது, ஃபைனலைஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு வீடியோவா எடுத்து போட்டுக்கிறாங்க. சர்க்கார் படம் கிளைமேக்ஸ் விஜய் அவர்கள் வந்துட்டு அவசரமா பேசிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இவங்க என்னமோ அப்படி ரொம்ப பரபரப்பே இருக்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. என்னடா எங்கடாண்டா அப்படின்னு பார்த்தா அறிவாலயத்துல போய் சேர்த்துறாங்க. அந்த அறிவாலயத்துல ஸ்டேஜ் செட்டப், லைட்டு, மைக்கு, யூனிட், அது வேற டைம் வேற சார். காலைல 10 மணிக்கு நடக்க இருந்துச்சு, அதை கேன்சல் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஒரே அறுத்து தள்ளிட்டாங்க. அப்ப இவ்வளோலாம் பண்ணி கடைசியில டிஆர்பி ராஜால இருந்து ஒவ்வொருத்தவங்களும் கட்சியில ஆரம்பிச்சவங்க எல்லாருமே வந்து உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு ஆர்கனைஸ்டா அந்த மீட்டிங்கை நடத்திட்டு வெளியே கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம், இல்ல இது வந்து எதர்ச்சியா நடந்தது, நாங்க வந்து ஒரு ட்வீட் தான் போட்டோம், போஸ்ட் தான் போட்டோம், இல்ல 1 லட்சம் பேருக்கு மேல அந்த பார்வையாளர்கள் பார்த்துருக்காங்க. ஏன்டா 1 lakh வியூஸ்ங்கிறதே நீ வாழ்க்கையில பார்த்துருக்கியா? ஏன்னா எனக்கு தெரியல, பார்த்தது போல சார். அவங்க ஐடி விங்ல இருக்குன்றாங்க, அவங்க வீடியோஸா வேற போட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தான் அவங்களோட வீடியோலாம் வருது, பழைய வீடியோலாம் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க பேஜுல ஒவ்வொருத்தவங்க பேஜ்லையும் இந்த 6 பேரையுமே அடிச்சு பார்த்தா தாவேக்காவை அந்த பேச்சு பேசியிருக்கானுங்க. என்னன்னா பேச்சு, அந்த பேச்சு இந்த பேச்சு இல்லை, ஐயோ ஐயோ என்னென்னமோ பேசிருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு என்னென்னமோ கலாய்ச்சிருக்காங்க. அதெல்லாத்தையும் இப்போ வெளியே எடுத்து போட்டு ஸ்மாக் மேலே ஸ்மாக்காக விழுந்துக்கிட்டு இருக்கு. இதில் பூரா பெலவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்னொருத்தர் கண்ணாடி போட்டு இந்த வெள்ளை அவருக்கும் கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்குது. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சது வந்து 16 வயசுல கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா கூட அவரை ஜெயிலில் தூக்கி போடணும். சின்ன வயசுல கல்யாணம் பண்ணதுக்காகவும் அவங்க ஃபேமிலியிலேருந்து ஆரம்பிச்சு அவரையும் தூக்கி ஜெயிலில் போடணும். இந்த பொண்ணுக்கு 12 வயசு இருக்குமா, எப்படி கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, என்ன கதை இது? ஸோ அதனால வந்து நம்ம அந்த விஷயங்களுமே நம்ம கவனிக்கணும். அவரை ஒன்று அப்படி தூக்கி ஜெயிலில் போடணுமா, இல்லை நான் ஜென்ஜின்னு போய் சொல்றது தூக்கி ஜெயிலில் போடணுமா அப்படின்றது தான் இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. பட் ஆனால் அரசாங்கம் மீது வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வச்சிருக்காங்க. நாங்கள் வந்துட்டு இந்த போலீஸ் காவல்துறை எங்களுக்கு வந்துட்டு அனுமதி கொடுக்கல அப்படின்னு. தாவேக்கா அரசு இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி சரி அதை பேசிட்டு போறானுங்க விடு அப்படின்னு இருக்கிறனால தான் இதெல்லாம் இப்படி பேசுதுங்க இல்லையா? இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ மேயர் பிரியாவெல்லாம் வந்து அன்னைக்கே கூப்பிட்டு இந்த ஜெயலலிதா அம்மா பண்ணுவாங்க பாருங்க, மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறவங்களாம் தூக்கி ஒரே அடிப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி எதனா ஒரு ஸ்மாக்கப் போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு மேயர் பிரியா அவர்கள் வந்து இந்த மாதிரிலாம் பல்லவிகிட்ட வந்துட்டு இப்படி பல்ல காட்டிக்கிட்டு தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்களா, பண்ணிருக்க மாட்டாங்க. அப்போ தாவேக்கா அரசு ரொம்ப லீனியன்ட்டா ரொம்ப நியாயமா எல்லாருக்கும் அரசாரம்பா நம்மளை ஒருத்தங்க தப்பா பேசுறாங்கன்றதுக்காக உடனே அவங்களை தூக்கி அடிக்கிறது அதெல்லாம் பண்ணலாமாப்பா? ரொம்ப பொறுமையாக பல்லவி இருந்ததா கூட சொல்லி அப்படின்னு இருக்கிறாங்க. அதுலதான் இப்ப என்னென்ன செய்திகள் வருது, திருச்சி சூர்யா இப்படி நம்ம பேசிட்டே இருக்கும்போதுதான் திருச்சி சூர்யா அவர்களுக்கு வந்துட்டு ஒரு அரெஸ்ட் போகுது. முக்தார் அவர்கள் வந்து காணாம போறாரு. முக்தார் அவர்கள் வந்து நேத்து தான் போயிட்டு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சதாக வீடியோலாம் வந்துச்சு, போட்டோலாம் வந்துச்சு சார். அவர் பாருங்க அரெஸ்ட் நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சு போச்சு தலைவனுக்கு. உடனே என்ன அரெஸ்ட்ன்றாங்க, வா நேரா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அந்த மாதிரி அரெஸ்ட்டுங்கிற மாதிரி செய்தியெல்லாம் கேள்விப்பட்டேன், கொஞ்சம் நீங்க தான் என்னன்னு பார்க்கணும். யோ நான் எம்எல்ஏ கூட இல்லை, என்னையா ஏன்ட்ட வந்து கேட்டுருக்கேன், நீ யாரு, நீ சிஎம்னு நினைச்சேன், யோ போய் அந்த பக்கம் வெறுப்பேத்திக்கிட்டு எனக்கே அந்த நிலைமை வந்து நீ வேற என்னையவே எப்போத்தி கடிப்பாங்கன்னு தெரியல, நானே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா. அப்புறம் உடனே அவர் ஒன்று சரிங்க கொடுக்க உங்கள்கிட்ட சொல்லலாம்னு வந்தேன், பார்த்துக்கங்க புள்ள குட்டியெல்லாம் இதுன்னு ஃபேமிலியெல்லாம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு பார்த்துக்கங்க புள்ள குட்டிக்காரன் நான் அப்படின்ட்டு போயிட்டலாமா. இதெல்லாம் எப்போ யோசிச்சுருக்கணும் அப்படின்னா தம்ப்நெயில்ல ஆபாசமாக சத்தியமா நான் அந்த வீடியோலாம் பார்க்கவே இல்லை, நானும் பார்த்தது இல்லை சார். நீ காலையில பாக்குறேன் தம்ப்நெயில்ஸ் தான் ரொம்ப மோசமா இருக்கு. அவ்வளோ தம்ப்நெயில் அவ்வளோ வீடியோ, அப்ப அந்த அதுவே அவ்வளவு மோசமாக்கனா உள்ள என்னென்னலாம் பேசியிருப்பாரு இவரு. தாவேக்க தலைவர் விஜய் அவர்களை பத்தியும் இன்றைய முதல்வராக இருக்கிற விஜய் அவர்களை பத்தியும் அந்த பேச்சு, அவரை சம்பந்தப்பட்ட நபர்கள்ல ஆரம்பிச்சு கட்சியினர் வரைக்கும் சொந்த வாழ்க்கை வரைக்கும் போய் எல்லாரையும் ஆபாசமா பிக்சரை வந்துட்டு மார்க் பண்ணி ஒரு பெண்களுடைய இமேஜ் அந்த மாதிரி மார்க் பண்ணி போட்டதையும் அவங்களாம் செருப்ப கலட்டி அடிக்கணும். என்னங்க இப்ப என்னங்க இது, யாருடைய போட்டோ யாருங்க மார்க் பண்ணி போடுறது, இதெல்லாம் எப்படிங்க சும்மா பார்த்துட்டு இத்தனை நாளா அவங்க எப்படி ஊழல்னு சொல்றாங்கன்னு இத்தனை நாளா இன்டெலிஜென்ஸ் விங்லாம் இதை பார்த்துட்டு புடுங்கிக்கிட்டு இருந்துச்சா இத்தனை நாளா? என்னங்க இதெல்லாம் இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு இன்டெலிஜென்ஸ் விங்கு, அதாவது திமுகவுடைய அரசுல இருந்த இன்டெலிஜென்ஸ் விங்கு இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? அப்ப இந்த அரசுக்காக யார் யாரெல்லாம் அந்த திமுக அரசுக்காக யார் யாரெல்லாம் தாவேக்காவை எதிர்த்து என்ன பேசுறாங்களோ யார் மீதும் எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது. இன்னும் பல சேனல்கள் இருக்கு, இந்த யூடியூப் சேனல்கள் இவங்க வச்சுக்கிட்டு இருந்த இந்த டிஎம்கேயோட யூடியூப் சேனல்கள்ல பல சேனல்கள் இருக்குது. இந்த மாதிரி ஆபாச தம்ப்நெயில்களை வச்சது என்ன பேச்சு வேணா பேசலாம், அடுத்த 15 வருஷத்துக்கு நம்ம தான் ஆட்சின்னு திமிர்ல ஆடினவங்களுக்குலாம் ஒண்ணா இப்ப நடக்குது. அலிஷா அப்துல்லா அவர்கள் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, கொடுத்த உடனே இங்க நடவடிக்கை பாத்தீங்க அப்படின்னா நடக்குது. அன்னைக்கு அப்படிதான் தாவேகா தலைவர் விஜய் மீது வந்துட்டு ஒரு தேவையில்லாத பேச்சு வந்து பொன்ராஜ் அவர்கள் பேசினார், அவர் மீது நடவடிக்கை அந்த அரசு தாவேகா பெண்களை வந்து குறிப்பிட்ட வார்த்தை கொச்சையா பேசினதுனால வந்து அன்னைக்கு அந்த அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை ஒரு சாதாரண தவறு நடந்திருந்தா கூட எடுக்கணும், அவ்வளவு கேவலமா பேசியிருந்திருக்காரு. அந்த அரசு அன்னைக்கு எடுக்கல அந்த நடவடிக்கையை, இன்னைக்கு தாவேகா வந்த உடனே அந்த நடவடிக்கை அந்த வரிசையில தான் இன்னைக்கு திருச்சி சூர்யா அவர்கள் சரியான பேச்செல்லாம் பேசுவார். அவர் டிஎம்கே ஆட்சியில் இருந்தப்ப டிஎம்கே எதிர்த்தே பேசுவார், அவ்வளோ என்னமோ பேசுவார், ஆனாலுமே அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்து அது ஒரு கூட்டு முயற்சி.
சரி அவங்களுக்குள்ள ரைட், இருக்கிற டீலிங் மாதிரி. ஒரு டீலிங் மாதிரி நீ என்னை லைட்டா அடி, ம். யாரை முக்கியமா அடிக்கணுமோ அவனை நல்லா அடி. நல்லா அடி. ரைட்டா, ஏடிஎம்கே சம்பந்தப்பட்டவங்க அடிக்கிறது, சவுக்கு சங்கர் அவர்கள் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் அடி நல்லா அடிப்பாங்க. டிஎம்கேவை பத்தி லைட்டா எங்கேயாவது 1 2 மட்டும் போட்டு மற்றதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து டிஎம்கே அகைன்ஸ்டா இருக்கிற எல்லாரையும் போட்டு அடிப்பார், அசிங்கமா பேசுவார். இன்னைக்கு அவரை தூக்கி உள்ள வச்சுக்கிறாங்க. அவரை அரெஸ்ட் பண்ண உடனே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முக்தார் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு தலைமறைவான அடுத்த உடனே பாத்தீங்க அப்படின்னா நேத்து ஒருத்தர் வந்துட்டு 3ஆம் தேதி கண் கலங்கி எழுதிட்டு இருந்தாரு மீசக்காரரு. ஆமா சார். அவர் உடனே இப்ப அடுத்த தலைமறைவாவாரா அப்படிங்கறது நம்ம யோசிக்க ஆமா, அவர் மேல வேண்டியது. நிறைய வழக்குகள் இருக்கு. அது அவரே பெருமையா வர சொல்லுவாரு ஒவ்வொரு ஆமா. திமுக கூட்டத்துல ஏறின உடனே. என் மீது பாத்தீங்க அப்படின்னா வந்து இத்தனை வழக்குகள் இருக்கு, 200க்கும் மேற்பட்ட கை தட்டுவாங்க. நானும் கூட கை தட்டி இருக்கிறேன். எப்ப தெரியுமா இதெல்லாம் புரியாம தெரியாம அவர் வந்து ஒரு நேர்மையான ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்து அதை வந்துட்டு அதிமுக அரசு வந்து கொடுமைப்படுத்தி இருக்குது அவத அப்படிங்கும்போது அவர் இன்டர்வியூ எல்லாம் பார்த்து நான் வந்து ஃபயர் விட்டுருக்கிறேன். ஆக்சுவலா கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் தெரிய வருது இவர் திமுகவுக்காக என்னென்னலாம் பண்ணாரோ அதுல வந்து உடன் சேர்ந்துக்கிட்டு அதிமுகவை தேவையில்லாம சில இடங்கள்ல ரொம்ப ஓவரா பண்ணியிருக்காரு. அதிமுக மீது இருக்க தவறுகளை சுட்டி காட்டுற ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்தா மட்டும் பரவாயில்ல, திமுகவே உழைக்கிற ஒரு ஜேர்னலிஸ்டா இவர் இத்தனை வருஷம் பயன்பட்டு இருந்திருக்காருன்றதே ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிய வருது. ஐயோ அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்போ ஃபயர் விடாம இது மேல வந்து இவரை வந்து பண்ண வேண்டிய சம்பவங்களை யாரு பண்ணாலும் அதை நம்ம கைத்தட்ட வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட சிலர்கள் நானும் வருவேன் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கலாம். ஓகே சார். அதே மாதிரி ரீசெண்டாக நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு சார். இன்னைக்கு ஆமாம் சார், இன்னைக்கு வந்து பள்ளிக்கரையில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, நேற்று வந்து ஸ்ரீபெரும்பூர்ல ஒரு நடந்துச்சு, போன மாதம் கோயம்பேடுல நடந்தது. இந்த மாதிரி நிறைய ஃபயர் ஒரு மாத காலத்துல. ஆமா, நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 4ஆம் தேதி ரிசல்ட் இப்படித்தான் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சு ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே எலெக்ஷன் ரிசல்ட் 24ஆம் தேதிக்கு அப்புறம் 24க்கு முன்னாடி ஏதாவது நடந்துச்சு அந்த மாதிரி? இல்ல சார், 24க்கு அப்புறம் அதிகமா நடந்திருக்கு. 27ஆம் தேதி 28ஆம் தேதி 31 2 4 அப்படி. இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா ஏப்ரல் 27 28 ஆரம்பிச்சு இந்த மே மாசம் ஃபுல்லாவே நடந்த இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் எங்கெங்க என்னென்ன டேட்டா இருந்திருக்குது, எதெல்லாம் எரிஞ்சு போயிருக்குது. அப்ப இன்னைக்கு நடந்த பள்ளிக்கரணையில நடந்த சம்பவம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு குப்பை கிடங்குல நடந்திருக்கு. குப்பை கிடங்குல குப்பை எரிஞ்சுதுன்றாங்க. ஆனா எரிஞ்சு வெடிச்சதெல்லாம் நான் நேர்ல எங்க வீட்டுல இருந்து வரும்போது பார்த்துட்டு தான் வந்துட்டு இருந்தேன். நான் காலையில நல்லா போட்டு எரிஞ்சு டயர் டமால் டு மில்ஸ் என்னடான்னு காரை ஓரமா நிப்பாட்டிட்டு நானும் போயிட்டு அதெல்லாம் போட்டோ வீடியோலாம் எடுத்தோம். நம்ம சேனல்ல கூட போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த கார்கள் அவ்வளவு வந்து அங்க எரிஞ்சிருக்குது. அதெல்லாம் வந்துட்டு ஸ்கிராப்புக்காக விட்ட கார்னு சில பேர் சொல்றாங்க, சில பேர்லாம் வந்து அபண்டன்ட் கார்ஸ்ன்றாங்க. அதாவது வந்துட்டு கைவிடப்பட்ட கார். சில கார்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து பப்ளிக்ல எங்கேயாவது இடத்துல வந்து நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. போலீஸ் இந்த ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க கவனிப்பாங்க, இந்த பீட்ல இருக்கிறவங்க 15 நாள் ஆச்சு 20 நாள் ஆச்சு என்னடா இந்த கார் இங்கே நிக்குது யாரும் கண்டுக்காம இருக்கிறானுங்க. ஏன்னா அதுல வந்து சம்டைம்ஸ் வந்து த்ரெட் கூட இருக்கலாம். கார்ல வந்து ஏதாவது ஒரு தீவிரவாதிகள் பாம்பு வைக்கிறது ஆரம்பிச்சு என்ன வேணா நடக்கலாம் ஒரு அபண்டன்ட் கார்ல. ஸோ சந்தேகம் மாதிரி இருக்கக்கூடிய கார்கள் எல்லாம் பார்ப்பாங்க. இதை யாருமே கிளைம் பண்ணலங்கும் போது வந்துட்டு காரை தூக்கிடுவாங்க. அதுக்கு வந்து உரிய நோட்டீஸ் கொடுப்பாங்க காவல்துறையில இருந்து. இந்த மாதிரி வந்து இந்த நம்பர் பிளேட்டை வச்சு அவங்க யார் என்னங்கிறத கண்டுபிடிச்சு அந்த ஓனருக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து உங்களோட காரை வச்சிருக்கிறோம், நீங்க உண்மையான உரிமையாளர்களாக இருந்து நீங்க வந்து இதை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்க எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வரலான்ற மாதிரிலாம் கொடுப்பாங்க. அந்த நடவடிக்கைகளை மீறியுமே அந்த கார்கள் வந்துட்டு அந்த உரிமையாளர்களாக எடுக்கப்படாம இருந்துச்சு அப்படின்னா அந்த கார்கள் வந்து அங்கேதான் அந்த மாதிரி அபண்டன்ட் கார்ஸ் சொல்றாங்க. ரெண்டாவது மிக முக்கியமானது கேஸ்ல மாட்டின கார். பல ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஆரம்பிச்சு பல குற்ற செயல்களில் ஈடுபட்ட கார்ஸ் முதற்கொண்டு அதெல்லாம் போலீஸ்காரங்க சைட்ல இருந்து எடுத்து வச்ச கார்ஸ் சொல்லப்படுது. அப்ப அந்த கார்கள்லாம் வந்துட்டு இன்னைக்கு எரிஞ்சு போயிருக்கு. ஹார்ட் டிஸ்க்குங்கெல்லாம் மின்துறையை சம்பந்தப்பட்டதெல்லாம் காணாம போயிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன இடத்துலயுமே எல்லாத்தையுமே இதெல்லாம் சேர்த்து வச்சு பாத்தீங்க அப்படின்னா இது 27 28ஆம் தேதி ஏப்ரலுக்கு மேல ஓரளவுக்கு 24ஆம் தேதி இந்த மாதிரிதான் ஓட்டு விழுந்திருக்குது, 23ஆம் தேதி இந்த மாதிரிதான் ஓட்டு விழுந்திருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிய வந்து அது அப்புறமா அந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து எல்லார்ட்டையும் அந்த கலெக்டிவ் இன்ஃபர்மேஷனை வச்சு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி 28 29ஆம் தேதிக்கு அப்புறமா ஆரம்பிச்சு 2ஆம் தேதி மேல இருந்து ஒவ்வொரு நாளும் பாத்தீங்க அப்படின்னா அப்பப்போ இந்த மாதிரி முக்கிய இடங்கள்ல இந்த மாதிரி டேட்டா காணாம போறது, ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு சாதாரண நியூஸ் கிடையாது. இது வந்துட்டு ஒரு யோசிக்க வேண்டிய சென்சிட்டிவ் டேட்டாவை அழிக்கிறதுக்கு யாரோ முயற்சி பண்றதுக்கானது. இன்னைக்கு ஆக்சுவலி அந்த மாதிரி தான் சார் ஃபீல் ஆயிருக்கு. நினைப்பீங்க, அப்படிலாம் எனக்கு தெரியல. ஓகே சார், அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்துட்டு திமுகக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஃபர்ஸ்ட். ஏன்னா தவறு பண்ணாதான் ஆதாரம் இருக்கும். அந்த தவறு பண்ணாதான் ஆதாரத்தை அழிக்கணும்ன்ற எண்ணமே வரும், ஒரு பயமே முதல்ல வரும். அப்படி எதுவுமே இல்லாதப்ப எனக்கு என்ன பயம் அப்படிங்கிற மாதிரி திமுக ஜாலியா தான் இருக்கும். ஏன்னா திமுக மத்திய அரசை பார்த்தே பயப்படாதது, பாசிச பாஜகவை பார்த்தே பயப்படாதது. என்ன எப்பயாவது இடத்துல எப்பயாவது யாரையாவது தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா வந்து கார்லயே படுத்துன்னு அழுவாங்க. மினிஸ்டரா இருந்தாலும் கூட அந்த டைம்ல சிஎம்மாவே இருந்தாலும் கூட வந்துட்டு என்ன தொட்டுப்பா திமுக கார சும்மா கிடையாதுன்னு லைட்டா ஒரு வீடியோவை பார்த்து பயத்தை அப்படிதான் கூட வெளிக்காட்டுவோம்.
மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா திமுக பயமும் கிடையாது, ம். ஆதாரத்தை அழிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன். ஓகே சார். இன்னைக்கு சிஎம் ஆஃப் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கான அறிவிப்புகள் வெளியிருக்கு சார். என்னன்னு மட்டும் ஒரு தடவை படிச்சு காட்டிடுறேன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 15,000 கோடி மதிப்பீட்டில் தகவல் தரவு மைய விரிவாக்கம் செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கையெழுத்திட இருக்கு சார். அப்புறம் கோவையில் 2,500 கோடி முதலீட்டில் மின்னணு பொருட்கள் உற்பத்தி ஆலை தொடங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 1,500 கோடியில் கப்பல் கட்டும் தளம் விரிவாக்கம் செய்ய ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது. 3 திட்டங்கள் மூலமாக 8,200 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. சூப்பர், நல்ல ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நல்ல இனிஷியேட்டிவ். எல்என்டி. ஆமா, இந்த மாதிரி ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ தாவேக அரசு எடுத்துருக்கிற இந்த ஒரு முன்னெடுப்புங்கிறது வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். இவங்க வந்திருக்க ஒரு மாசத்துல இந்த மாதிரி பண்றாங்க. ஜென்ரலாக ஒரு 4 வருஷம் விட்டு கடைசி 5 வருஷம் கடைசி 1 வருஷம் எலெக்ஷன் வரும்போது மட்டும் இந்த மாதிரி தப்பா சொல்றது. கடைசி 6 மாசத்துல ஓகே 6 மாசம் 7 மாசம் இருக்கும்போது திடீர்னு டக்குன்னு வந்துட்டு இவனை பார்த்துட்டு வரேன், அவனை பார்த்துட்டு வரேன், ஃப்ரான்ஸுக்கு போறேன், ஸ்பெயினுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் பில்டப்லாம் கொடுக்கணும். பட் இவங்க கொஞ்சம் அவசரப்பட்டு முதல் மாசத்துலேயே இந்த மாதிரிலாம் ஒரு 8,000 கோடி கிட்டலாம் 18,000 கோடி கிட்ட வந்துட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறேன். 15,000 + crores, 15,000 + 2,500 + 4,500. அதான் 18,000 கிட்ட கோடிகள் செலவுல அப்புறம் 8,000 பேருக்கு வேலை வாய்ப்புன்ற மாதிரிலாம் எடுக்கிறாங்க. இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸாக தான் இருக்கும். உடனடியாக நாளைக்கு காலையில் 8,000 பேருக்கு வேலை கிடைக்குமான்னா தெரியாது. இது வந்து ஒரு ப்ராசஸ், சில வருடங்கள் எடுத்து அது நடக்கும். பட் இந்த மாதிரி விதையை வந்துட்டு முதல் மாசத்திலேயே போடுறதுக்கான ஐடியா என்ன அப்படின்னா 5 வருஷம் முடியறதுக்குள்ளேயே இதோடைய இம்ப்ரூவ்மெண்ட்டையும் இதோடைய டெவலப்மெண்ட் ஸ்டேஜையும் காட்ட முடியும். ஜென்ரலாக எப்படி அரசியல் நடந்துட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 வருஷம் முடிஞ்சு அப்போதான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கும். அப்போதான் எலெக்ஷன் ஓட்டு கேட்க போகும்போது ஏமா போன மாதம் நீ நியூஸை பார்க்கலையாமா, என்னென்னலாம் பண்ணோம் பாரு அப்படிங்கும்போது ஆமா நேற்று தான் அடிக்கல் நாட்டினாங்க பாத்தியா ஓட்ட போடு. ஸோ நேற்று அடிக்கல் நாட்டி நேத்தே வந்துட்டு ஏதாவது நடந்துருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு போய் ஓட்டு கேட்கும்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் இத்தனை நாளாக ஃபாலோ பண்ணப்பட்ட பாலிடிக்ஸ். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா இன்னைக்கே நான் அடிக்கல் நாட்டிடுறேன், நான் 5 வருஷம் முடிச்சு ஓட்டு கேட்க போகும்போது அங்கே பில்டிங்கே ரெடி ஆயிரும், அங்கே போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஓட்டு கேட்க போனால் அவன் அங்கே இருக்கவே மாட்டான். எங்கடா போனு கேட்டா அவன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க கட்டின இடத்துல தான் அப்படின்றான். அப்ப நான் கேட்க வந்த ஓட்டு அதை நானே போட்டுறேன், நீங்க போங்கன்றுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு புது அரசியலை வந்து இன்னைக்கு அவர் கொண்டு வராரு. சிஸ்டமேட்டிக்கா ஒரு சேஞ்ச் நடக்குது. பார்ப்போம் அது வந்து சிஸ்டமேட்டிக் சேஞ்சா இல்ல வந்து என்ன மாதிரி சேஞ்ச் அப்படிங்கிறத. பட் அப்படி இருக்குது, நீங்க சொல்லி தான் நான் சொல்றேன் இல்லையா, நான் சொல்லலை. ரைட்டா, அந்த மாதிரி இருக்குது. பார்ப்போம், பொறுத்திருந்து இந்த மாதிரி இன்னொன்று நடவடிக்கைகள் என்ன நடக்கிறது அப்படி போகிறது. தேங்க்யூ.